ஒரு பேங்க்ல ஒரு கேஷியருக்கு என்ன வேலை அப்படின்னு சொன்னா பைசா கொடுக்குறது. அவர் யாரும் வரலன்னா அவர் போர் அடிச்சுன்னு உட்காந்து நீங்க ஒருத்தனையும் காணும் பணம் வாங்குறது வரமாட்டேங்கிறான்னு பொழுது போகாம உட்காந்துருக்கோம். அதுக்கு நீ போர் அடிக்கவா எனக்கு பைசா கொடுக்கணும் கேட்டா தரமாட்டாரு. அந்த பைசா எப்ப கிடைக்கும்னா அதுக்கு நான் செக்கோ டிடியோ கொண்டு போய் கொடுத்தா பைசா வாங்கிட்டு வரணும். அது போல அந்த குருநாதர் அனுகிரகம் அப்படிங்கறத பண்றதுக்கு மாத்திரமே அங்க காத்துன்னு இருக்கேன். அந்த அனுகிரகத்தை அவர்கிட்ட இருந்து வாங்கிக்கணும் அப்படின்னு சொன்னா நம்ம கிட்ட வச்சுக்க வேண்டிய செக் எது அப்படின்னா பக்தி சரணாகதிங்கிற செக்கும் டிடியும் கையில கொண்டு போனோம்னா அவருடைய அனுகிரகம் அப்படிங்கிறது பரிபூர்ணமா கிடைக்கும். ஒரே ஒரு சம்பவத்தை நான் சொல்லி பூர்த்தி பண்ணிக்கிறேன். சுவாமியோட சரித்திரத்துல பானுகவி அப்படின்னு ஒருத்தரை பத்தி வரும். திருவண்ணாமலையில அவர் ஒரு கவி. ஒரு நாளைக்கு ஒரு வித்வத் சதஸ், ஒரு பெரிய ஸ்காலர்ஸ் மீட் ஒண்ணு நடந்தது. ஸ்காலர்ஸ் மீட்ல எல்லா பெரிய பெரிய மகான்கள்லாம் உட்காந்துருக்கா, பெரிய பெரிய அறிஞர்கள் பண்டிதர்கள்லாம் உட்காந்துருக்கா. இவர் சின்ன வயசுல கம்மி இந்த பானுகவிங்கிறவர். அவர் கூப்பிட்டு அவர் பேசறதுக்கு உட்காந்துருக்காரு. பேசறதுக்கு ஆரம்பிக்கு முன்னாடி இன்ட்ரடியூஸ் பண்றவர் இவர் யாரோ பானுகவியா, இவருக்கும் என்னத்தான் பேசிட போறாருன்னு நம்மளும் பாத்துருவோம் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டு விட்டு ஆரம்பிச்சு வச்சாராம். இவர் இப்படி சொன்னதும் இவருக்கு ஒரு உள்ள உதறல் எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்படி சொல்லிவிட்டாரு, இப்படி பேச போறோம். 5 நிமிஷம் ஆச்சு. திக்கி ஒரு வார்த்தை 2 வார்த்தை பேசுற எல்லாரும் என்னடா திருச்சி பரிகாரம் மாதிரி ஆயிடுச்சு. இப்படி இவ்வளவு பெரிய அறிஞர்கள் உட்காந்துருக்கா, அவ்வளவு பெரிய ஸ்காலர்ஸ் உட்காந்துருக்கா, இப்படி பேசுறாரு. இவர் மனசுக்குள்ள குருநாதரை நினைச்சு அழுதாரம் ஒரு செகண்ட். இப்படி என்ன பண்ணிவிட்டியே. அந்த நேரத்துக்கு ஹாஹான்னு சிரிப்பு சத்தங்கள் சுவாமி அங்க ஓடி வந்தாருங்க. தலையில கை வச்சார், முடிச்சு நமஸ்காரம் பண்ணார். அவ்வளவுதான் பண்ணினார். அடுத்த நிமிஷம் வந்து பானுகவி சொன்னார், இனிமே எனக்கு கவலை இல்ல, பிரகஸ்பதி வரட்டும், பிரகஸ்பதி சன்னிதானத்தை உட்காந்து நான் அவனுக்கு நேரம் பேசுவேன். தேவகுருவான பிரகஸ்பதியே வந்தாலும் அவனுக்கு நேரம் அவனுக்கு பாதம் பண்ணி ஜெயிக்கிற சக்தி என் குருநாதர் எனக்கு கொடுத்திருக்காரு, நான் பேசுறேன் அப்படின்னு சொல்லி அந்த அவ்வளவு பெரிய சதத்துல அவர் பேசினார். பேசி கேட்டவாலும் அசந்து போயிட்டார். இவர் பேசல. சுவாமிகளோட ஆக்னியை கேட்டு சரஸ்வதி உள்ள உட்காந்து பேசியிருக்கா அப்படின்னா. அதுபோல அந்த குருநாதர் நினைச்சுட்டாருன்னா எப்பேற்பட்ட கர்மங்கள்லாம் அவருக்கு முன்னாடி தூசு, பிராரப்தமெல்லாம் அவரை கண்டு நெடுங்கிறது. அப்படி அவர்கிட்ட போய் திருப்பி தனித்தனியா கேட்க வேண்டாம், ஒன்னொன்னும் அதை பண்ணி கொடு இதை பண்ணி கொடுங்க. ஏன்னா அது கற்பக விருட்சம், நம்ம அந்த காப்பி பொடி கொடுன்னு கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த குருநாதத்தை கேட்க வேண்டியது அவருடைய பரிபூர்ணமான அனுகிரகம், அவருடைய பாதத்தில் இருக்க வேண்டிய நீங்காத ஒரு பக்தி.